الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: مثل أصحابي في أمتي كالملح في الطعام لا يصلح الطعام إلا بالملح أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நெல்லை மாநகர மற்றும் புறநகர ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பில் இன்னும் நம்முடைய காதரவழி ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகமும் இணைந்து இங்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கிற மீலாது நபி தொடர் பயானில் இந்த இறுதி நாள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த பள்ளியினுடைய இமாம், நம்முடைய ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய மாநகர தலைவர் முகமது இஸ்மாயில் உலவி ஹஜ்ரத் உள்ளிட்ட இங்கு வருகை தந்து சபையை அலங்கரித்து கொண்டிருக்கிற சங்கமிக்க உஸ்தாதுமார்கள், மேன்மைக்குரிய உலமாக்கள், வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஜமாத்தார்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், சிறுவர்கள், சிறுமிகள், உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பதில் சலாமை எதிர்பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்றைய பயானில சாலிஹீன்களை தந்த சாதனையாளர், சாலிஹீன்களை தந்த சாதனையாளர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பில உங்களோடு நான் சில அற்புதமான வரலாற்று செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு எப்படியெல்லாம் இருந்தார்கள், இஸ்லாத்திற்கு பிறகு நபி அவர்களை எப்படியெல்லாம் புடம்போட்ட தங்கங்களாக மாற்றினார்கள் என்பதை குறித்து தான் நான் பேசவிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரை சாதனையாளர் என்று எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அந்த சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு முன்பு எப்படி வாழ்ந்தார்கள்? மண்ணில் வாழ்வதற்கு கூட தகுதி படைத்தவர்கள், தகுதியற்றவர்கள், இந்த மண்ணிலே வாழ்வதற்கு தகுதி அற்றவர்கள் என்று தூற்றப்பட்ட சஹாபாக்களை மின்னில் வாழும் நட்சத்திரங்களாக ரசூலுல்லாஹ் மாற்றினார்கள். வார்த்தைகளை கவனியுங்கள். மண்ணில் வாழ்வதற்கு அருகதையற்றவர்கள் என்று தூற்றப்பட்ட, இழித்தும் பழித்தும் பேசப்பட்ட சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் அஸ்ஹாபி கன்னுதூமி, என் சஹாபாக்கள் மண்ணில் வாழ்வதற்கா தகுதி இல்லை என்று சொல்கிறீர்கள், என் சஹாபாக்கள் மின்னிலே வானத்திலே மின்னுகிற நட்சத்திரங்களுக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்லி சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் அந்த அளவிற்கு உயர்த்தி வைத்தார்கள். பெற்ற தந்தையால் ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட லாயிக்கற்றவர் என்று சொல்லப்பட்ட ஹஜ்ரத் உமரை ரலியல்லாஹு அன்ஹு, பெற்ற தந்தையால் ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட லாயக்கற்றவர் என்று சொல்லப்பட்ட ஹஜ்ரத் உமரை நம்முடைய தேச தந்தையான காந்தியால் புகழ வைத்தார்களே, காந்தி புகழ்ந்தாரே இந்த தேசத்திற்கு ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி வேண்டும், அப்போதுதான் தேசம் உருப்படும் என்று
காந்தியை பேச வைத்தார்களே ரசூலுல்லாஹ், அவர்களை எப்படி சாதனை தலைவர் என்று சொல்லாமல் இருக்க முடியும்? நண்பர்களே, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே 60 ஆண்டு வாழுகிறான், 70 ஆண்டுகள் வாழுகிறான். 60 ஆண்டு, 70 ஆண்டு, 80 ஆண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கடைசி வரையிலும் தன்னை கூட திருத்த முடியாமல் எத்தனையோ பேர் பாதியாகவே இறந்து போகிற இந்த உலகத்திலே 70 ஆண்டுகள் வாழக்கூடிய மனிதன் தன்னை திருத்த முடியாமல் பாவியாக இறந்து போகக்கூடிய இந்த அபாயமான உலகத்திலே தானும் புனிதனாக வாழ்ந்து 1.25 லட்சம் புனிதமான சஹாபாக்களை இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹ் வார்த்தெடுத்து கொடுத்தார்களே. நமக்கு இருக்கிற 2 பிள்ளையை நம்மால் உருவாக்க முடியவில்லையே, நம்மால் 3 பிள்ளையை வளர்க்க முடியவில்லையே, வீட்டு பிள்ளையை உருப்படியாக ஆளாக்க முடியவில்லையே, நம்மால் ஊரையெல்லாம் நாயகம் திருத்தினார்களே, ஒவ்வொரு வீட்டிலே வாழ்ந்தவர்களையும் ரசூலுல்லாஹ் திருத்தினார்களே. இந்த உலகத்திலே புரட்சியாளர் என்ற வார்த்தைக்கு முழுக்க பொருத்தமானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி வாழ்ந்த அவர்களை ரசூலுல்லாஹ் எப்படி மாற்றினார்கள் என்பதற்கு துவக்கமாக ஒரு ஹதீஸ், முஸ்னத் அபீ யஅலா கிதாபில் வரக்கூடிய ஒரு அருமையான ஹதீஸ். ஒரு முறை வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியிடத்தில் வந்தபோது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க ஜிப்ரீல் இடத்துல, யா ஜிப்ரீல் ஹத்திஸ்னி பி ஃபலாயிலி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய அருமையான தோழர் ஹஜ்ரத் உமருக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கிற சிறப்புகளை பற்றி உயர்வுகளை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். உமரின் சிறப்பை ரசூலுல்லாஹ் யார்கிட்ட கேட்டாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்டாங்க. கேட்டபோது அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் ஹத்தஸ்துக பிஃபதாயில் உமர மிஸ்ல மா லபிஸ நூஹ் ஃபீ கௌமிஹி அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. நாயகமே, ஹஜ்ரத் உமருக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பையா என்னிடத்திலே சொல்கிறீர்கள்? என்னால் முடியாது. நான் யார்? மிகப்பெரிய மலக்குத்தான். இந்த உலகத்திற்கு குர்ஆனை கொண்டு வந்து சேர்த்தவன், எல்லா வேதங்களையும் இந்த உலகத்திலே கொண்டு இறை தூதர்களுக்கு சேர்ப்பிக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எனக்குத்தான் தந்தான். ஆனாலும் ஹஜ்ரத் உமருடைய சிறப்புகளை சொல்லும் சக்தியை அல்லாஹ் எனக்கு தரவில்லை. எத்தனை ஆண்டுகள்? இப்போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொன்னார்கள், இப்போது அந்த உமரின் சிறப்பை நான் பேச துவங்கி 950 ஆண்டுகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வாழ்ந்தார்களே, அந்த 950 வருஷம் ஹஜ்ரத் உமரை பற்றி நான் பேசினாலும் பேசி முடிக்க முடியாது என்று சொன்னார்களாம் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 950 வருஷம் ஹஜ்ரத் உமரை ஃபாரூக்கை பற்றி பேசி முடிக்க முடியாதுன்னு சொன்னா அபூபக்கர் சித்திக்கை பேசி முடிக்க முடியுமா? இந்த முத்துக்களை, இந்த வைரங்களை தந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழைத்தான் பேசி முடிக்க முடியுமா? 12 நாட்கள் போதுமா? 12 ஆண்டுகள் போதுமா? 12,000 ஆண்டுகள் போதுமா? 12 லட்சம் ஆண்டுகள் போதுமா? போதவே போதாது. அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எப்படியெல்லாம் உருவாக்கினார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சஹாபாக்கள் எப்படி உருவாக்க முடிந்தது, அதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய முக்கியமான காரணம் என்ன? மனிதனை திருத்துவதற்கு அக்காலத்திலும் சரி இக்காலத்திலும் சரி ஒரே ஒரு வழிதான் உண்டு. எல்லா நேரமும் எல்லா இடத்திலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற எண்ணத்தை மனிதனுடைய உள்ளத்திலே நாம் உண்டாக்க வேண்டும். அல்லாஹ் பார்க்காத இடம் கிடையாது, அல்லாஹ் இல்லாத இடம் கிடையாது, அல்லாஹ் பார்க்காத நேரம் கிடையாது என்ற அற்புதமான இந்த சிந்தனையை சஹாபாக்கள் உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் 24 நேரமும் பதித்து வைத்திருந்தார்கள். இந்த சிந்தனை தான் சஹாபாக்களை உயர்ந்தவர்களாக மாற்றியது. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், ஒரு மனிதன் சரியாகிவிட்டான்,
ஒரு மனிதன் திருந்தி விட்டான், அவனுடைய உள்ளம் சீராகி விட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்கான அடையாளம் என்ன? நான் நல்லவனா கெட்டவனா எப்படி தெரிஞ்சுக்கணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யஅலமு அன்னல்லாஹ மஅஹு ஹைது கான. நாம் எங்கிருந்தாலும் நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற நினைவு யாருக்கு இருக்குமோ அவன் திருந்தி விட்டான், அவன் சீராகி விட்டான், அவன் சரியாகி விட்டான், புரிந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சிந்தனையை தான் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்தார். இந்த சிந்தனை மட்டும் இந்த மனித சமுதாயத்திலே வந்துவிட்டால் கோர்ட்டுக்கு வேலை இருக்கார், போலீஸுக்கு வேலை இருக்கார், யாரும் குற்றம் செய்ய மாட்டார்கள். செய்துவிட்டாலும் குற்றம் செய்துவிட்டு மௌனமாக இருந்து அடுத்தவர்களை மாற்றிவிட மாட்டார்கள். உலகத்திலே குழப்பங்கள் இருக்காது. அநீதியான முறையிலே எவனும் ஜெயிலுக்கும் சிறைக்கும் போக மாட்டான். இந்த சிந்தனை பிறந்து விட்டார். சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார் இந்த சிந்தனையோடு. ஒரு நாள் ஒரு சஹாபி அம்ர் இப்னு சமரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வரார். என்று சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் இன்னி சரகத்து ஜமலன் லிபனி ஃபுலான். நாயகமே, இன்ன வீட்டுக்கு சொந்தமான ஒட்டகத்தை நான் திருடி விட்டேன். திருடிய குற்றத்திற்காக என் கையை வெட்டி என்னை சுத்தப்படுத்துங்கள் நாயகமே. திருடிய இந்த கை எனக்கு வேண்டாம், அல்லாவுக்கு மாறு செய்த இந்த கை எனக்கு வேண்டாம் நாயகமே. இந்த கையை வெட்டி எடுத்து விடுங்கள், என்னை சுத்தப்படுத்துங்கள், நான் அசுத்தமாக வந்து நிற்கிறேன் என்று அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் சொல்றார். நல்ல விளங்கணும், அந்த வீட்டுக்காரங்க வந்து சொல்லல, மூணாவது ஆள் பார்த்து சொல்லல, 4 பேரோட சஹாபாக்களோட ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவர் தானாக வந்து சொன்னார். அவரை சொல்ல வைத்தது எது? யாரு? அல்லாஹ் சொல்ல வைத்தான். அந்த சிந்தனைக்கு பின்னால் இருப்பது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். அல்லாஹ் பார்க்கிறானே, அல்லாஹ்வுடைய கண்ணை மறைக்க முடியுமா? அல்லாஹ் நினைத்தால் நாம் மறைத்தாலும் அல்லாஹ் காட்சி கொடுத்து விடுவானே என்ற சிந்தனை அந்த சஹாபிக்கு இருந்தது. அதன் வெளிப்பாடு தான் இப்படி அந்த சஹாபி அவராக முன் வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டார். பெருமானார் அவர் எந்த வீட்டில ஒட்டகத்தை திருடியதாக சொன்னாரோ அந்த வீட்டாரை அழைத்து நாயகன் விசாரித்த போது அவர்களும் ஆம் நாயகமே, எங்கள் வீட்டிலே ஒரு ஒட்டகம் காணாமல் போய்விட்டது என்று சொன்னவுடனே இஸ்லாமிய சட்டப்படி அவருடைய கரம் துண்டிக்கப்பட்டது. அந்த சஹாபியினுடைய கை துண்டிக்கப்பட்டது. அளவில்லை அவர், கூச்சல் போடவில்லை அவர், வேதனைப்படவில்லை அவர், சந்தோஷப்பட்டார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்தார். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி சாலபா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரலியல்லாஹு அன்ஹு, நான் அவரை பார்த்தேன். அந்த அம்ர் இப்னு சமரா அவருடைய கை துண்டிக்கப்பட்ட நேரத்திலே அவரை நான் பார்த்தேன். அவர் துண்டிக்கப்பட்ட அந்த கரம் கீழே விழுந்த போது கீழே விழுந்த கையோடு அவர் பேசினார். கையை பார்த்து அவர் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹில்லதி, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், சஹரனி மின்கி, ஓ கையே, உன்னை விட்டும் என்னை பரிசுத்தப்படுத்தி வைத்தானே. பாவம் செய்த உன்னை என்னை விட்டு வெளியாக்கி, பாவம் செய்த உன்னை என்னை விட்டு வெளியாக்கி என்னை சுத்தமாக்கி வைத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அது மட்டுமல்ல, அவர் தொடர்ந்து சொன்னார், அரத்தி, நீ நாடிக்கொண்டாயா அந்த துகுலி ஜசதின்னார, எதற்காக நீ பாவம் செய்தாய்? கையை பார்த்து பேசுகிறார். எதற்காக திருடினாய்? நரகத்தில் கொண்டு என்னை நுழைக்க வேண்டும், நரகத்தில் கொண்டு போய் என்னை தள்ள வேண்டும், நரகத்தில் கொண்டு போய் என்னை சேர்க்க வேண்டும். அதற்காகத்தானே திருடினாய். நான் நரகத்திற்கு வரமாட்டேன், நீ இருந்தால் தானே நான் நரகத்திற்கு போவேன். அல்லாஹ் என்னையும் சுத்தமாக்கி விட்டான், நரக விடுதலையை அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அந்த சஹாபி அல்லாஹ்வை புகழ்ந்த இந்த அருமையான செய்தியை இப்னு மாஜா கிதாபிலே நாம் பார்க்கிறோம். அருமை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை எப்படி உருவாக்கினார்? இன்றைக்கு மனிதர் எப்படி வாழுகிறான்? அடுத்தவர்களை பற்றி குறை பேசுவது என்று சொன்னால் அல்வா சாப்பிடுவதை விட டேஸ்டாக இருக்கிறது, பிரியாணி சாப்பிடுவதை விட டேஸ்டாக இருக்கிறது.
1,00,000 கையிலே தருவதை விட அடுத்தவருடைய குறையை பேசுவதும், அடுத்தவரை பற்றி புறம் பேசுவதும், அடுத்தவருடைய குறைகளை பரத்துவதும் இன்றைக்கு நமக்கு சுவையாக சந்தோஷமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எப்படி உருவாக்கினார்கள்? பிற மனிதர்களுடைய குறைகளை மறைக்கக்கூடியவர்களாக, பிற மனிதர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக பெருமானார் சஹாபாக்களை உருவாக்கினார்கள். தபகாத்துல் குபரா கிதாபில ஷக்ஷியத்து உமர் இப்னு கத்தாப் என்ற கிதாபில் வருகிற ஒரு அருமையான வரலாறு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு வீட்டிலே இருக்கிறார்கள். அமீருல் மோமினீன் ஜனாதிபதி உமர் சஹாபாக்களோடு ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியும் இருக்கிறாங்க. அப்போது கூட்டத்தில் அந்த சபையில இருந்த ஒரு ஆளுக்கு காற்று பிரிந்து விட்டது. புராண வாயு காற்று ஒரு ஆளுக்கு பிரிந்து விட்டது, துருவாடை வீசுகிறது. உடனே ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு காட்சி பிரிந்ததோ அவர் மட்டும் எழுந்து ஒழுவு செய்து விட்டு திரும்பி வரட்டும். அவர் ஒழுவு செஞ்சுட்டு வந்து உட்காரணும். காற்று பிரிஞ்ச ஆளு எழுந்து போகட்டும், ஒழுவு செஞ்சுட்டு வரட்டும் என்பதாக ஹஜ்ரத் உமர் அவங்க சொன்னாங்க. யாரு போவா? அவர் போவாரா? போனா கண்ணியம் அல்லவா போயிடும், மானம் அல்லவா போயிடும். அவர் கூச்சப்பட்டு கொண்டு, அவர் யாரு அவருக்கு தான் தெரியும், ஒரு யாருக்கும் தெரியாது. அந்த ஆள் எழுந்திருச்சு போகல, சபையில யாருமே எழுந்திருக்கல, சபை அப்படியே அமைதியாக இருக்கிற. ஹஜ்ரத் ஜரீர் இப்னு அப்துல்லா அழகான ஒரு யோசனை சொன்னார். அமீருல் மோமினீன் அவர்களே, ஏ அமீருல் மோமினீன், அவர் மட்டும் எழுந்திருச்சு போனா, அவரை மட்டும் போக சொல்றீங்க, அவர் மட்டும் எழுந்திருச்சு போன அவருடைய கண்ணியம் பாதிக்கப்படுமே. நான் ஒரு யோசனை சொல்கிறேன். நாம் எல்லோருமே எழுந்திருச்சு போய் உணவு செஞ்சா என்ன? எல்லாரும் போய் உணவு செஞ்சுட்டா அவரும் சேர்ந்து உணவு செஞ்சிருவாரு, நமக்கும் இன்னொரு முறை உணவு செஞ்ச நன்மை கிடைக்கும். நீங்க நினைச்ச மாதிரி அவரும் உணவு செஞ்சவராக ஆகிவிடுவார். நாம் அப்படி செய்தால் என்ன என்பதாக ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்க அருமையான யோசனையை சொன்னாங்க. உடனே சுப்ஹானல்லாஹ், அந்த ஒரு ஆளுடைய கண்ணியத்தை காப்பாற்றும் என்பதற்காக ஹஜ்ரத் உமர் அவர்களும் அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டு ரஹிமக்கல்லாஹ், அற்புதமான இந்த யோசனையை தந்த உங்களுக்கு நான் துவா செய்கிறேன், அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. சகோதர முஸ்லிமுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்கு எத்தனை பெருமைக்குரிய யோசனையை தாங்கள் தந்துவிட்டீர்கள், துவா செய்கிறேன் என்று சொன்னாங்க. பிறகு அந்த ஒரு ஆளுடைய கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்கு எல்லாரும் போய் உணவு செஞ்சுட்டு வந்தாங்க. நான் இன்னொரு கிதாபிலே படித்தேன், இந்த சம்பவம் பள்ளியிலே தொழுகை நடந்த போது நடந்ததா, தொழுகை நடந்த போது இந்த சம்பவம் நடந்ததாக இன்னொரு கிதாபிலே படித்தேன். எல்லோரும் அவருக்காக வேண்டி எல்லாரும் திரும்ப உணவு செஞ்சு திரும்ப சொல்றாங்க. ஒருவருடைய கண்ணியத்தை காப்பாற்றுவதற்கு, ஒருவருடைய குறையை மறைப்பதற்கு சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய முயற்சியை, எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் இந்த யோசனை நாம சொன்னா உடனே ஒரு ஆள் எழுந்திருப்பாரு, முட்டாள்தனமான யோசனை சொல்லியிருப்பார். எவனா ஒருத்தர் செஞ்சாங்கிறதுக்காண்டி எல்லாரும் வேலை நினைக்கிட்டு உணவு செஞ்சவா திரும்ப சொல்லவா, முட்டா பைதானி இருக்கிறீங்க என்று நம்ம தப்பா பேசுவோம். நண்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எப்படியெல்லாம் உருவாக்கினார். அருமை பெருமானார் ஒவ்வொரு சஹாபியையும் தந்தைக்கு சிறந்த மகனாக உருவாக்கினார்கள். ஒவ்வொரு சஹாபியையும் பெற்றெடுத்த தந்தைக்கு, பெற்றெடுத்த தாய்க்கு சிறந்த மகனாக உருவாக்கினார்கள். இன்னைக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 5 புள்ள இருக்கிறான். ஒரு மகனும் ஒரு மகளும் பாப்பாவும் காப்பாற்றுவதற்கு தயாராக இல்லை. அண்ணன் கேட்கிறான், என்ன மட்டுமா பெற்ற, எனக்கு மட்டுமா கடமை? தம்பி கேட்கிறான், அண்ணனை பார்த்து சொல்றான், எனக்கு மட்டுமா கடமை, உனக்கு தானே கடமை. நீ ஒரு நாள் சோறு போடு, நான் ஒரு நாள் சோறு போடுறேன். நீ சோறு கொடு, நான் குழம்பு கொடுக்குறேன். நீ பணம் கொடு, நான் சிறப்பு கொடுக்குறேன். ஒரு நாள் என் வீட்டில், ஒரு நாள் உன் வீட்டில்.
ஏடா 10 பேர் இருந்தீங்கடா, 12 புள்ள இருந்தீங்களே, 2 பேர் சேர்ந்து தான் அவங்க எல்லாத்தையும் காப்பாத்துனாங்க. இன்னைக்கு நீங்க 10 பேர் சேர்ந்து 5 பேர் சேர்ந்து அந்த வாப்பாவை காப்பாற்ற முடியல என்று நீ சொல்லுகிறாயே, அல்லாஹ்விடத்தில் சொல்ல முடியுமா இந்த வார்த்தையை? அல்லாஹ் தஆலா நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் நல்ல பிள்ளைகளாக கபூல் செய்வானாக. ஓய்வு பெற்று பென்ஷன் வாங்கி பென்ஷன் பணத்தில வாழ்க்கையை நடத்தக்கூடிய பிள்ளையால் கைவிடப்பட்ட ஒரு தந்தை தன்னுடைய சோக கதையை இப்படி கவிதையாக சொன்னார். தன்னுடைய சோக கதையை பென்ஷன் பணம் வாங்கி வாழக்கூடிய பிள்ளையால் கைவிடப்பட்ட தந்தை தன்னுடைய சோக கதையை இவ்வாறு சொன்னார். எனக்கு மொத்தம் 4 சன், 4 பசங்க, எனக்கு மொத்தம் 4 சன் சோறு கொடுப்பது பென்ஷன் என்பதாக சொன்னார். எனக்கு 4 சன் இருக்கிற, ஆனா பென்ஷன் தான் எனக்கு சோறு போடுது என்று அவர் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபியையும் பெற்றெடுத்த தாயை, பெற்றெடுத்த தந்தையை காப்பாற்றுகிற நல்ல பிள்ளைகளாக ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை வார்த்தெடுத்தார்கள். ஹஸ்ரத் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் ஒரு முறை பேரித்த மரத்தினுடைய குருத்தை சாப்பிட ஆசைப்பட்டார். பெண்கள், அதிலும் குறிப்பாக குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்கள் அந்த பேரித்த மரத்தினுடைய குருத்தை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, ரொம்ப சத்தான வஸ்து, அது ஆரோக்கியமான வஸ்து. அதை சாப்பிடுவதற்கு ஆசைப்பட்டாங்க. ஹஸ்ரத் உஸாமா அவர்களுக்கு தோட்டம் இருந்தது, பேரித்த மர தோட்டம். அதுல நிறைய மரங்களும் இருந்தது. மகனே, நான் பேரித்த மர குருத்தை சாப்பிடுவதற்கு ஆசைப்படுகிறேன், கொண்டு வா என்று கேட்டார். ஆனா விஷயம் என்ன கேட்டா, நன்றாக இருக்கக்கூடிய பேரித்த மரத்துல குருத்தை அரிசி எடுத்துட்டா அந்த மரம் பட்டு போகும், அந்த மரம் திரும்ப வளர்ச்சி அடையாது, அந்த மரமே வீணா போயிடும். ஆனா அவங்க தாயார் அந்த குருத்தை சாப்பிடுவதற்கு ஆசைப்பட்டார். அப்ப அவரும் போனார். ஹஸ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பேரித்த மரத்தின் மீது ஏறி அதனுடைய குருத்தை வெட்டி எடுத்த பொழுது சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க, அது யாருடைய ஆட்சி காலம்? ஹஸ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம். அந்த காலத்தில் ஒரு பேரித்த மரத்தினுடைய கிரயம் விலை 1000 திர்ஹமாக, 1000 வெள்ளிக்காசாக இருந்தது ஒரு பேரித்த மரத்தினுடைய மதிப்பு. சஹாபாக்கள் கேட்டாங்க, மக்கள்லாம் கேட்டாங்க, உங்க தாய் அந்த பேரித்த மர குருத்த சாப்பிட ஆசைப்பட்டா என்பதற்காக வேண்டி அதை அறுத்து கொடுக்குறீங்களே, மரம் கெட்டு போகுமே, மரம் பட்டு போகுமே, 1000 தீனார் 1000 திர்ஹம் வெள்ளிக்காசு வீணாக போய்விடுமே என்று சொன்ன போது அவங்க அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதற்கு உத்தாமா, எனக்கு பணம் முக்கியமல்ல, என் தாயின் மனம்தான் முக்கியம். பணத்தை பாதுகாப்பது எனக்கு முக்கியமல்ல, என்னுடைய தாயினுடைய மனசை நான் பாதுகாக்க வேண்டும் சொன்னாங்க. இன்ன உம்மி சலத்தினிஹி வலா தஸ்அலுனி ஷையா அக்திரு அலைஹி இல்லா ஸைதுஹா. என் தாயாரை என்கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னு சொன்னா அவங்க கேட்டது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் என்னால் முடியும் என்று சொன்னால் அதை செய்து கொடுப்பேன். எத்தனை லட்சம் செலவானாலும் நான் பார்க்க மாட்டேன். என்னால முடிஞ்சதை என் தாய் கேட்டால் எவ்வளவு பணத்தையும் அர்ப்பணிக்க நான் தயார், எனக்கு என் தாயினுடைய சந்தோஷம்தான் வேண்டும் என்று சொல்லி அந்த மரத்திலிருந்து குருத்தை வெட்டி எடுத்து தாய்க்கு கொடுத்தால் மரம் பட்டு போகும், காசெல்லாம் வீணாக போய்விடும் என்று தெரிந்து அந்த தாய் கொடுத்தார்களே. அன்பர்களே, ஆக்கிம் என்ற கிதாபிலே இந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை இப்படி உருவாக்கினார். ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு ஹதீஸ் சொல்லணும் இருக்குது. ஒவ்வொரு சம்பவத்துக்கும் அழகு சேர்க்கிற, வலு சேர்க்கிற ஹதீசுகள் உண்டு. நேரம் இல்லாமல் நான் ஹதீசுகளை விட்டு நிகழ்ச்சிகளை மட்டுமே நான் சொல்லி கொண்டு போகிறேன். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை எப்படி உருவாக்கினாங்க? ஆமீன்களாக, அமல்தாரிகளாக உருவாக்கினாங்க. இன்னைக்கு ஒரு காலத்துல சொல்லுவாங்க, நீங்க பையன் பேசுறது ஈஸிங்க, பையன் கேட்கறது ஈஸி, பேசுறதும் லேசு, கேட்கறதும் லேசு, வாழ்றது தான் கஷ்டம் அப்படி ஒரு காலம் சொன்னாங்க. இன்னைக்கு அந்த காலம்லாம் போயிடுச்சு. பையன் கேட்கறது லேசுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு மக்களுக்கு பையன் கேட்கறதே கஷ்டமா போச்சு. ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்க?
அந்த வரலாறு பேசப்படுது 12 நாள். உலமாக்கள் எவ்வளோ தியாகம் பண்ணி, நிர்வாக பெருமக்கள், பள்ளிவாசல் நிர்வாக பெருமக்கள் எவ்வளோ தியாகம் பண்ணி இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க. கேட்கிறது லேசு என்று சொல்லப்பட்ட காலம் போய் இன்றைக்கு மக்களுக்கு கேட்பதே கஷ்டமாயிடும். ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்க, ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பற்றி கேட்கிறது நமக்கு கஷ்டமாக இருந்தா எப்படி வாழ்வது அன்பர்களே? அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் ஈமானுடைய சுவையை பெற்ற மக்களாக ஆக்குவானாக. சஹாபாக்களே ரசூலுல்லாஹ் இல்முக்காக, கல்விக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக, அமல்தாரிகளாக ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை உருவாக்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமலை சொன்னாங்கன்னு சொன்னா உடனே சஹாபாக்கள் செஞ்சிடுவாங்க. நம்ம 1000 விஷயத்தை கேட்போம், 5 விஷயத்தை கூட நம்ம செய்ய மாட்டோம். அல்லாஹ் தஆலா கேட்டதை எல்லாம், எல்லா கேட்ட அனைத்து நல்ல விஷயங்களையும் அமல் செய்ய அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஒரு ஏழை சஹாபி ரசூலுல்லாஹ் வந்தார். ஷக்கா இலைஹில் ஃபக்ர, வறுமையை முறையிட்டார். நாயகமே, நான் ரொம்ப ஏழையா இருக்கிறேன், கஷ்டம், வறுமை தாங்க முடியல, சாப்பாட்டுக்கே வழியில நாயகமே, மறைவு மக்களுக்கு என்னால அவசியமான செலவினங்களை கூட செய்ய முடியல, வறுமை விலகுவதற்கும் செல்வம் எனக்கு கொட்டுவதற்கும் ஒரு அமலை தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு அமலை அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தாங்க. 3 விஷயம். அந்த விஷயம் கவனமா கேளுங்க. இதா தகல்த மன்சிலக, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்போதெல்லாம் உன் வீட்டுக்குள்ளே நீ நுழைவாயோ, எப்போதெல்லாம் உன் வீட்டுக்குள்ளே நீ போவாயோ, அப்போதெல்லாம் ஃபஸல்லிம், சலாம் சொல். இதா கான ஃபீஹி அஹதுன் அவ் லம் யகுன் ஃபீஹி அஹதுன், வீட்டில் ஆள் இருந்தாலும் சலாம் சொல்லு, ஆட்கள் இல்லை நீ தான் போய் கதவை திறக்கிற, சலாம் சொல்லு. ஆனால் ஒரு வித்தியாசம், வீட்டில் ஆட்கள் இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும், ஆட்கள் இல்லை நம்ம தான் போய் கதவை திறக்கிறோம், அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லக்கூடாது. அத்தையாத்தில் சொல்லக்கூடிய சலாம் அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லா இஸ்ஸாலிஹீன், அந்த சலாம் ஆட்கள் இல்லாட்டா. ஆக வீட்டுக்குள்ளே எப்போதெல்லாம் நுழைவாயோ அப்போதெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல். 2வது சும்ம சல்லிம் அலைய, என் மீது அல்லாஹ்வின் தூதராக இருக்கிற என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல், சலாம் சொல். என்ன ஸலவாத்து தெரியுமோ அந்த ஸலவாத்து சலாம சொல்லு. முதல்ல வீட்டில் உள்ளவங்களுக்கு சலாம் சொல்லு, 2வது என் மேல ஒரு முறை ஸலவாத்து சொல்லு, 3வது வக்ரஹு குல் ஹுவல்லாஹு அஹது மர்ரத வாஹிதா, இந்த சூரத்துல் இக்ராத்தை, குல் ஹுவல்லாஹு சூராவை ஒரு முறை ஓது, வறுமை காணாமல் போகும், செல்வம் உன் காலடியில் வந்து கொட்டும் என்று சொன்னார்கள் தங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஃஅல ரஜுலு, அந்த சஹாபி கேட்ட அன்றைக்கே இந்த அமலை செய்தார், காலமெல்லாம் அந்த அமலை அந்த சஹாபி செய்தார். அல்லாஹ் தஆலா நாமளும் இந்த ஹதீஸை கேட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வீட்டுக்கு போனவுடனே என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸை கொண்டு அமல் செய்யணும், ஒவ்வொரு முறையும் அமல் செய்யணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. என்ன ஆட்சி தெரியுமா? ஃபஅதர்ரல்லாஹு அலைஹி ரிஸ்க வஅலா ஜீரானிஹி வகராபதிஹி, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்க இந்த அமலை செஞ்ச உடனே அல்லாஹ் தஆலா அந்த சஹாபிக்கு செல்வத்தை நுள்ளி கொடுக்கல, அள்ளி கொடுத்துட்டான். மழை போல் அல்லாஹ் பொழிஞ்சிட்டான், செல்வத்தை அல்லாஹ் கொட்டி கொடுத்துட்டான். அந்த சஹாபி பணத்தை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை வைக்கிறதுக்கு வீட்டில் இடம் பற்றல என்று சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய செல்வம் படைத்தவராக அந்த சஹாபியை அல்லாஹ் மாற்றினான். அவருக்கு மட்டுமா செல்வத்தை கொடுத்தான்? அவர் செய்த இந்த அமலால் அவருடைய அண்டை வீட்டார்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா செல்வந்தர்களாக ஆக்கினான். அவர் செஞ்ச இந்த அமலால அவருடைய சொந்தக்காரங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏழ்மையை விட்டு பாதுகாத்து பணக்காரங்களாக அல்லாஹ் தஆலா மாற்றினார். இன்சாவுல் அஸ்மா என்ற அருமையான கிதாபிலே இந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். நபிகள் பெருமானார் சஹாபாக்களை எப்படி மாற்றினார்கள்? ஒரு காலத்தில் அறியாமை காலத்திலே கானூஃபில் ஜாஹிலியத்தி முவாலிபீன அலல் முஹாரபத்தி, ஒரு காலத்திலே அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? இஸ்லாத்திற்கு முன்னால் அவர்கள் அந்த சஹாபாக்கள் சண்டை செய்வதிலே உறுதியாக இருந்தாங்க. ஒரு சண்டையே பல ஆண்டுகளாக போடுவாங்க. அப்படிப்பட்ட சஹாபாக்களை பிற மனிதர்களை மன்னிக்கக்கூடிய மாண்பாளர்களாக, மாண்பான மனிதர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க.
ஒரு அழகான செய்தி நதரத்து நயீம் என்ற கிதாபிலே வருகிறது. ஹஸ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் கிஃபாரி அவங்களுக்கு ஒரு அடிமை இருந்தார். அந்த அடிமை அபூதர் கிஃபாரி அவர்களுக்கு சொந்தமான அந்த ஆடுகளை எல்லாம் மேய்ப்பதற்காக ஓட்டி கொண்டு போவார். ஒரு நாள் அவருடைய அடிமை ஆடுகளை மேய்த்து விட்டு திரும்ப வருகிறார். அபூதர் கிஃபாரி பார்க்கிறாங்க, ஒரே ஒரு ஆட்டினுடைய ஒரு கால் ஒளிந்திருக்கு. ஒரு ஆட்டினுடைய ஒரு கால் மட்டும் ஒளிந்திருந்தது. அதற்கு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த அடிமையை கேட்டாங்க, மன் கசர விசில ஆதி, இந்த ஆட்டினுடைய காலை ஒடித்தது யார்? எப்படி இந்த ஆட்டுக்கு காலை ஒடிஞ்சு போச்சு, யார் ஒடிச்சாங்கன்னு கேட்டாங்க. அப்ப அந்த அடிமைக்கு எவ்வளவு பயம் வரணும். ஆனா அந்த அடிமை சொன்னார், ஆனா நான் தான் ஆட்டுக்காலை ஒடிச்சேன். அழுத்துகு அம்தன், தெரியாமல்லாம் ஒடிக்கல, வேணுமென்று தான் ஆட்டுக்காலை ஒடிச்சேன். எவ்வளவு திமிரான பதிலுங்க இது. நான் தான் ஆட்டுக்காலை ஒடிச்சேன், வேணுமென்று தான் ஒடிச்சேன். எவ்வளோ கோபம் வரணும். அவங்க கோபப்படலை. அந்த ஆள் சொன்னாரு, அந்த அடிமை, எதற்காக ஆட்டுக்காலை ஒடிச்சேன் தெரியுமா? நான் வேணும் என்று ஆட்டுக்காலை ஒடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப கடுமையா திட்டுவீங்க, அளவுக்கு மீறி திட்டுவீங்க, அளவுக்கு மீறி அடிப்பீங்க. ஆட்டுக்காலை ஒடிச்சதற்காக அளவுக்கு மீறி திட்டுனா, அளவுக்கு மீறி என்ன அடிச்சா நீங்க அல்லாட்ட பாவியாக ஆடி விடுவீங்க. நீங்க என்ன திட்டணும், அல்லாட்ட பாவியாகணும். என்ன இதற்காக அடிக்கணும், அல்லாட்ட பாவியாகணும். அதற்காக காலை ஒடிச்சேன். எவ்வளவு கொழுப்பான பதில். நாம இருந்தா என்ன செய்வோம்? உன்னெல்லாம் அடிச்சா சொர்க்கம் கிடைக்குண்டா, உன்னை அடிச்சா எனக்கு பாவமெல்லாம் கிடைக்காது, தப்பே கிடையாது, அடிக்கிறான்னு சொல்லி அந்த ஆளை அடிச்சு போடுவோம். ஆனா அதற்கு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த ஆள் மேல எந்த கோபமும் படலை. அந்த அடிமையை திட்டல, அந்த அடிமையை அடிக்கல. அவங்க அழகா சொன்னாங்க. அவங்க விளங்கியதை போல, அவர்கள் புரிந்ததை போல நாம் புரிந்தால் நாம் யாருக்கூடையும் சண்டை போட மாட்டோம், யாரோடும் உறவை முடிக்க மாட்டோம், யாரையும் பழிவாங்க மாட்டோம். அபூதர் கிஃபாரி சொன்னாங்க, உண்மையில கோபப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நீ பேசலப்பா, உன்னை பேச வைக்கிறது செய்தான். எப்படி விளங்குறாங்க பாருங்க. உன்னை பேச வச்சது செய்தான், உன்னை இப்படி கெடுத்து ஆளாக்கினது செய்தான். அதனால உன்னை திட்டுவதோ உன்னை கண்டிப்பதோ எந்த அர்த்தமும் கிடையாது, எந்த நியாயமும் கிடையாது. நான் இப்போது உன்னை அடித்தாலோ உன்னை கண்டித்தாலோ உன்னை திட்டினாலோ அதைத்தான் செய்தான் எதிர்பார்க்கலாம். நான் உன்னை திட்டணும், உன்னை அடிக்கணும், பேசணும், நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடணும், அதைத்தான் செய்தான் எதிர்பார்க்கலாம். இப்போது நான் உன்னை கண்டித்து விட்டாலோ பேசி விட்டாலோ அடித்து விட்டாலோ செய்தான் ஜெயித்து விடுவான், நான் தோற்று போய் விடுவேன். நான் இப்போது யாரை பழிவாங்க போகிறேன் தெரியுமா? உன்னை கெடுத்தானே அந்த செய்தானை பழிவாங்க போகிறேன். அவனை பழிவாங்க வேண்டும் என்று சொன்னால் உன்னை நான் விடுதலை செய்ய வேண்டும், உன்னை நான் மன்னிக்க வேண்டும். உன்னை இந்த அடிமையை கொண்டு சந்தையில விற்றா ₹1,00,000 கிடைக்கும், அல்லது அந்த ₹1,00,000 அவன்டே கேட்கலாம். உனக்கு ஒரு வருஷம் டைம், ஒரு வருஷத்துக்குள்ள ₹1,00,000 தந்துட்டு விடுதலை வாங்கிக்கோ என்று சொல்லலாம். சந்தையில கொண்டு விற்காம அந்த அடிமைக்கு அவகாசம் கொடுத்து காசெல்லாம் கேட்காம இலவசமாக அந்த அடிமையை உரிமை விட்டாங்க, அந்த அடிமையை மன்னிச்சுட்டாங்க. செய்தாண்ட சொன்னாங்க, நான் பேசிட்டேன்டா, நீ கோர்ட்டு போயிட்டடா. எது செய்தாண்ட நண்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியாமை காலத்திலே சின்ன சின்ன காரியத்திற்கும் பல ஆண்டுகளாக சண்டை போட்டுக் கொண்டிருந்த அந்த சஹாபாக்களை எல்லாம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு பிற மக்களை மன்னிக்கக்கூடிய வான்பான மனிதர்களாக ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை எல்லாம் உருவாக்கினார்கள். நண்பர்களே, பெருமானார் சஹாபாக்கள் எப்படி உருவாக்கினாங்க? அரசு ஆளக்கூடிய, அரசு அமைக்கக்கூடிய ஆட்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க. அரசு அமைக்கும் ஆட்களையும் கொடுத்து அல்லாஹ்வின் அரசை ஆட்டும் ஆட்களையும் கொடுத்தாங்க. அரசு அமைக்கும் ஆட்களையும் அல்லாஹ்வின் அரசையே குடிச்சு ஆட்டும் ஆட்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. எப்படி? ஹதீஸ் ஷரீஃபிலே நான் பார்க்கிறோம், வரலாற்றிலே ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபிங்க, அற்புதமான சஹாபி. சொன்ன ஆச்சரியப்பட்டு போவீங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படிச்சு பார்த்தா தான் நம்ம எல்லாம் இஸ்லாத்தை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம் என்பது நமக்கு புரியும். அன்பர்களே,
சஹாபாக்களை தயவு செய்து படிங்க, ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை படிங்க, சஹாபாக்கள் வாழ்க்கையை படிங்க, அவுலியாக்கள் வாழ்க்கையை படிங்க. அப்போதுதான் நம்ம இன்னும் திருந்தவே ஆரம்பிக்கல என்பது நமக்கு புரியும். நம்மை பற்றி நாம் பெரிதாக நினைக்க மாட்டோம். சஹாபாக்கள் வாழ்க்கையை படித்தார். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற சஹாபி 33 வயசுல தான் இஸ்லாத்தை ஏற்றாருங்க. 33 வயசு அவர் இஸ்லாத்தை ஏற்கும்போது 39 வயசுல இறந்து போயிட்டாருங்க. 33 வயசுல இஸ்லாத்தை ஏற்றி 39வது வயசுல ஒரு போரிலே கலந்து கொண்டு அந்த போரிலே எதிரிகளால் தாக்கப்பட்டு அந்த காயம் சரியாகாம அப்படியே ஒஃபாத்தா போயிட்டாரு. 6 வருஷம் மட்டும்தான் அந்த சஹாபி இந்த உலகத்தில் வாழ்ந்தார் முஸ்லீமாக. 33 இஸ்லாத்தை ஏற்றி 33 போரில் கலந்து ஒஃபாத்தான அந்த சஹாபி 6 வருடம் மட்டுமே முஸ்லீமாக வாழ்ந்த அந்த சஹாபி மரணித்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொன்னேன்ல ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை அரசு அமைக்கவும் வச்சாங்க, அல்லாஹ்வுடைய அரசை உழுக்கிறதுக்கும் கற்றுக் கொடுத்தாங்க என்று சொன்னேனே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சஹாபி இறந்த போது இவருடைய அருமையான தோழர் சாத் இப்னு முஆத் வஃபாத்தா போயிட்டாங்க, இவருடைய ஆன்மா அல்லாஹ்ட்ட போக போகுது. இவர் ஆன்மாவை வரவேற்கும் சந்தோஷத்திலே அல்லாஹ்வுடைய அரிசி குலுங்குதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய அரிசி குலுங்குது. சாத் இப்னு முஆத் வரப்போறாரு, சாத் இப்னு முஆத் வரப்போறாரு. இஸ்லாத்திற்காக வாழ்ந்த, இஸ்லாத்திற்காக தியாகம் செய்ய 6 ஆண்டிலே 6 லட்சம் காலங்கள் வாழ்ந்தாலும் சாதிக்க முடியாத தியாகத்தை இஸ்லாத்திற்கு செஞ்சாரு. அந்த சாது வரப்போகிறாரு விண்ணுலகத்திற்கு என்று சந்தோஷத்துல அல்லாஹ்வுடைய அரிசி ஆடுச்சி என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பர்களே, சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க என்பதற்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. நண்பர்களே, மட்டுமல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எப்படியெல்லாம் உருவாக்கினாங்க, அற்புதமான நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் பார்க்கிறேன். ஒரு நாள் ஒரு வாலிபர் சஹாபி நபியினுடைய சமூகத்திற்கு வந்தார். அவர் ஒரு முஹாஜிரான சஹாபிக்கு மகனார். முஹாஜர்னா மக்காவாசி. முஹாஜிரான ஒரு சஹாபிக்கு மகனாக இருந்த ஒரு வாலிபர் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னார், யா ரசூலல்லாஹ் இஸ்தக்ஃபிர்லி, நாயகமே அல்லாஹ்விடத்திலே எனக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள், நாயகமே அல்லாஹ்விடத்திலே எனக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. அப்பொழுது பெருமானார் ஏதோ ஒரு முக்கியமான வேலையில இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான வேலையில இருந்ததால அந்த சஹாபி சொன்னதை ரசூலுல்லாஹ் கவனிக்கல. ஃபரத்தத தாலிக அலா ரசூலில்லாஹ் ஸலாஸ மர்ராத், 3 தடவை அந்த சஹாபி திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ்ட்ட நாயகமே எனக்கு பாவ மன்னிப்பு தேடுங்க என்று சொல்லியும் கூட ரசூலுல்லாஹ் கவனிக்காத காரணத்தினால அந்த சஹாபிக்கு பெருமானார் பதிலும் சொல்லல. அவர் எதிர்பார்த்ததை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடல. ரசூலுல்லாஹ் கவனிச்சிருந்தா நிச்சயமாக துஆ செஞ்சிருப்பாங்க. உடனே அந்த சஹாபி முடிவுக்கு வந்துட்டார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்கல, சரி நாமளே அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சிருவோம் இந்த முடிவுக்கு வந்த அந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகிலே நின்று கொண்டு மனசுக்குள்ளேயே அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாரு 3 தடவை. அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக. நான் ரசூலுல்லாஹ்ட்ட எனக்காக துஆ செய்ய சொன்ன உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கவனிக்கல, அதனால நானே துஆ செய்ய அல்லாஹ்வே என் பாவத்தை மன்னிச்சுங்க. ஒரு 3 தடவை இப்படி சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்குங்க? ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்குமா? ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்குமா? 5 நிமிஷம் ஆயிருக்குமா? 5 நிமிஷம் தாங்க. யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று துஆ செஞ்சார் அந்த சஹாபி. 5 நிமிஷத்துல 7 வானத்தை தாண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த பூமிக்கு வந்துட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அனுப்பி வச்சுட்டான். இவர் கேட்ட துஆ அல்லாஹ்வுடைய அரிசியை தொட்டு விட்டாங்க. அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட உடனே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் இஸ்தக்ஃபர்த லில் ஃபதா, நாயகமே இந்த வாலிபர் உங்களிடத்திலே, அந்த வாலிபர் போயிட்டார், அவர் துஆ செஞ்சுட்டு அவர் போயிட்டார், அதற்கு அந்த இடத்துல இந்த வாலிபர் இல்லை.
அவர் போன பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லா இஸ்தகபரத மின்ஃபதா, அந்த வாலிபருக்காக தாங்கள் பாவ மன்னிப்பு தேடி இருக்க கூடாதா? ஃபஇன்னல்லாஹ கத் கஃபர லஹு, அல்லாஹ் தஆலா அந்த வாலிபரை மன்னித்து விட்டான். இந்த செய்தியை ரசூலுல்லாஹ்ட்டே அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். ரசூலுல்லாஹ் மனசுக்குள்ள இந்த செய்தியை அல்லாஹ் போட்டிருக்கலாம். ஆனாலும் அந்த சஹாபியினுடைய ஈமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அந்த சஹாபியினுடைய துஆவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து 7 வானத்தை கடந்து வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்ல வச்சா அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த சஹாபியை அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவு போட்டான், நாயகமே ஃபலஹகுஹு ஹத்தா துலிமஹு அன்னல்லாஹ கத் கஃபர லஹு, தாங்கள் போய் அந்த சஹாபியை சந்திக்க வேண்டுமா அல்லாஹ் சொன்னான். தாங்க போய் அந்த சஹாபியை பார்த்து இந்த செய்தியை உங்க வாயால நீங்க அவருக்கு சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான். நாயகமே தாங்க போய் இந்த செய்தியை சொல்லுங்க. நாயகமே அல்லாஹ் அவரை மன்னிச்சுட்டான். அது மட்டுமல்ல, அவர் மட்டும் அல்லாஹ் மன்னிக்கல, அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்துட்டான். அந்த சஹாபி இனிமேல் யாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டாலும் அவங்களையெல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிச்சான். சுப்ஹானல்லாஹ். எப்படி சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்க பாருங்க நாயகமே. அதனால அந்த சஹாபி கேட்டா யாருக்கெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களையெல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். இதையும் அந்த சஹாபி புரிய வேண்டும். அதற்காக வகுல்லஹு யஸ்தக்ஃபிரு லக, தங்களுக்காக வேண்டி துஆ செய்யும்படி அந்த சஹாபியிடத்தில் தாங்கள் சொல்லுங்கள். தங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடும்படி அந்த சஹாபியத்தை நீங்க சொல்லணும் நாயகமே என்பதாக வானவர் கோமான் ஜுபைர் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அந்த சஹாபிட்ட அந்த சஹாபியை கூட ரசூலுல்லாஹ் கூப்பிடல, அந்த சஹாபிக்கு கண்ணியம் கொடுத்து அந்த சஹாபி இருக்கிற இடத்துக்கு போய் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ஃபதா இன்னல்லாஹ கத் கஃபர லக ஃபஸ்தக்ஃபிர் லி, அல்லாஹ் தஆலா வாலிபரே அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். எனக்காக வேண்டி அல்லாஹ் பாவ மன்னிப்பு உங்களை தேட சொன்னான். எனக்காக வேண்டி தாங்கள் பாவ மன்னிப்பு தேட. உடனே அந்த சஹாபி துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்தக்ஃபிருக லிரசூலிக வ நபியிக கமா கஃபர்த லி இன்னக வாசிஉல் மக்ஃபிரா, விசாலமான மன்னிப்பாளனே, என்னை மன்னித்ததே போல உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நீ மன்னிப்பாயாக என்று அந்த சஹாபி துஆ செஞ்சாங்க. ஆக்கிய இந்த கிதாபில் இந்த அருமையான நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எப்படியெல்லாம் உருவாக்கினார். நண்பர்களே, அறியாமை காலத்தில் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க நமக்கு தெரியும். பிறந்த பெண் குழந்தையே உயிரோடு புதைச்சாங்க. அந்த அளவுக்கு பெண்களை கொடுமைப்படுத்தினார். மட்டுமல்ல, ஒரு மனிதன் அந்த மனிதனுடைய தந்தை இறந்து போனார். ஒரு மனிதன் அவனுடைய தந்தை இறந்து போனால் தந்தை இரண்டாவதாக திருமணம் செய்த அந்த தாயை இவனே திருமணம் செய்து கொள்வான். நம்ம வாப்பா இன்னொரு கல்யாணம் முடிச்சா, நம்ம அம்மாவுக்கு அடுத்து இன்னொரு கல்யாணம் முடிச்சா, இந்த 2வது தாய் நமக்கு யாரு தாங்க? தாய் தான். தன்னுடைய தந்தை இறந்து போனால் தந்தை இரண்டாவதாக திருமணம் செய்த அந்த தாயை தந்தை இறந்து போன பிறகு மகனே திருமணம் செய்து கொள்வான். அவ்வளவு கேவலமாக அந்த மக்கள் வாழ்ந்தார்கள். மட்டுமல்ல, அடிமை பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி காசு சம்பாதித்தார். அந்த அளவுக்கு பெண்களை கேவலமாக நடத்திய அந்த சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் பெண்களை மதிக்கக்கூடிய சமுதாயமாக, பெண்களை நேசிக்கக்கூடிய சமுதாயமாக, பெண்களை கண்ணியப்படுத்தக்கூடிய சமுதாயமாக ரசூலுல்லாஹ் இப்படி இருந்த சஹாபாக்களை அவ்வளோ விருதுல கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தி விட்டார். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியோடு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஜாஹ இம்ராத்து இலன் நபி, ரசூலுல்லாஹை சந்திப்பதற்காக ஒரு பெண்மணி வந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, ரசூலுல்லாஹை பார்க்கணும், ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உட்கார்ந்து பேசணும், தனக்கு தேவையானதை வாங்கி கொண்டு போகணும். அந்த நோக்கத்தில் அந்த பெண்மணி வராங்க. அப்போது ரஜுலுன் இந்தஹு, அந்த பெண்மணி நாயகத்தை சந்திக்க வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் ஒரு சஹாபி உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்.
ஒரு சாஜி உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அந்த அம்மாவுக்கு சங்கடமா போச்சு, என்னடா பண்றது, நாம ரசூலுல்லாஹ் பார்த்து பேச வந்தோம், நம்முடைய தேவையை கேட்க வந்தோம், இன்னொரு சஹாபி உட்கார்ந்து இருக்கிறாரு, எப்படி ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்றது, நம்முடைய தேவை எப்படி சொல்வது என்று அந்த சஹாபி யோசித்த, அந்த பெண்மணி யோசித்த நேரத்திலே பக்காம அந்த சஹாபி எங்கிருந்து ஓரமா போயிட்டார். ஓரமா போன உடனே அத்தா காதத்து அந்த பெண்மணி போய் ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்ந்தாங்க, பேசினாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட அந்த அம்மா என்ன கேட்டாங்களோ அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உதவியை செய்வதாக சொல்லி ரசூலுல்லாஹ் அனுப்பிட்டாங்க. அந்த பெண்மணி போன எவ்வளவு பெரிய கண்ணியம். ஒரு காலத்துல பெண் குழந்தை உயிரோடு புதைச்சவங்க, பெண்ணுக்கு உலகத்தில் வாழ்வதற்கு இடம் கொடுக்காத அந்த சமுதாயம் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்திலே இடம் கொடுத்தாங்க. உலகத்திலேயே பெண் குழந்தைக்கு வாழ்வதற்கு இடம் கொடுக்காத அந்த சமுதாயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பக்கத்துல பெண்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள். அந்த பெண்மணி போன பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அந்த சஹாபிட்ட, ஒரு பெண்மணி வந்தாங்களே அந்த அம்மா, வந்த உடனே இடம் கொடுத்தீங்களே, உம்மு கஹிய, அவங்க யாரு, உங்க அம்மாவா? அவர் இல்லைன்னு சொன்னார். ஒரு சகோதரியா? இல்லைன்னு சொன்னார். சாரிஃபுஹா, உனக்கு தெரிஞ்ச பெண்ணா? இல்லைன்னு சொன்னார். யாராவது தெரியுமா? யாருன்னே தெரியாது நாயகமே. அப்படியானா அந்த பெண்மணி வந்தவுடனே நீங்க எழுந்திருச்சு அந்த பெண்ணுக்கு உட்கார இடம் கொடுத்தீங்களே, என்ன காரணம்? அந்த சாதி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தாங்க சொன்னீங்க, பெண்களை நேசிக்க சொன்னீங்க, அதனால நேசிச்சோம். பெண்களை கண்ணியப்படுத்த சொன்னீங்க, அதனால கண்ணியப்படுத்தினேன். பெண்களை கருணை காட்ட சொன்னீங்க, அதனால கருணை காட்டினேன் என்பதாக அந்த சஹாபி சொன்ன பொழுது நபிகள் நாதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு துஆ செஞ்சாங்க, ரஹிமக்கல்லாஹ், ரஹிம்தஹா, ரஹிமக்கல்லாஹ், அந்த பெண்ணுக்கு நீ இரக்கம் காட்டி விட்டாய், எனவே அல்லாஹ் உனக்கு இரக்கம் காட்டுவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவா அந்த சஹாபிக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் பெற்றெடுத்த தாய்க்கு கருணை காட்டுவாரோ, யாரெல்லாம் தான் திருமணம் செய்த மனைவிக்கு கருணை காட்டுவாரோ, யாரெல்லாம் உடன் பிறந்த சகோதரிக்கு கிருபை காட்டுவாரோ, யாரெல்லாம் உறவுக்கான பெண்மணிகளுக்கு உதவி செய்வார்களோ, யாரெல்லாம் இஸ்லாமிய சகோதரிக்கு உபகாரம் செய்வார்களோ, பெண்ணை மதிக்கிற, பெண்களை நேசிக்கிற, பெண்களுக்கு உபகாரம் புரிகிற ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த நாயகத்தினுடைய இந்த துவா இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரையிலும் காத்திருக்கிறது. அல்லாஹ் நபியினுடைய இந்த துவாவை நாம் பெறுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. நண்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எப்படி உருவாக்கினாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஆட்சியாளர்களாக, ஜனாதிபதிகளாக ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை உருவாக்கினாங்க. அமைச்சர்களாக ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் உருவாக்கினார். மந்திரிமார்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஆக்கினார். சஹாபாக்கள் நாயகத்தால் உருவாக்கப்பட்ட அந்த சஹாபாக்கள் ஆட்சியாளராக இருந்தாங்க, இரக்கமுள்ள ஆட்சியாளராக இருந்தாங்க. அடுத்தவர்கள் சொத்து ஆட்டை போடாத ஆட்சியாளராக இருந்தாங்க. என்னடா சட்டத்தை கொண்டு வரலாம், அடுத்த சொத்து ஆட்டப்படலாம் என்று நினைக்கக்கூடிய கேவலமான ஆட்சியாளர்களாக சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கல. இரக்கமுடைய ஆட்சியாளர்களாக, இதயம் படுத்த ஆட்சியாளர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உருவாக்கல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இரக்கமுடைய இதயமுடைய ஆட்சியாளராக அவங்க இருந்தாங்க என்பது மட்டுமல்ல, ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஒரு ஆளுக்கு ஒரு மந்திரி பொறுப்பையோ, ஒரு ஆளுக்கு அமைச்சர் பொறுப்பையோ, ஒரு ஆளுக்கு ஒரு அதிகாரத்தினுடைய பொறுப்பையோ கொடுப்பதாக இருந்தால் ஹஜ்ரத் உமர் அவர்கள் என்ன பார்ப்பாங்க தெரியுமா? அவருக்கு இரக்கம் இருக்கிறதா, அதைத்தான் முதல் தகுதியாக பார்ப்பாங்க. இரக்கம் இருக்குதா, 4 பேருக்கு கருணை காட்டுவாரா, 4 பேருக்கு உதவி செய்வாரா, அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படாம இருப்பாரா, தான் சாப்பிடாம அடுத்தவருக்கு சாப்பாடு கொடுப்பாரா, இரக்கம் இருக்கிறதா என்று பார்ப்பாங்க. இரக்கம் இருந்தா அவரை அதிகாரி ஆக்குவாங்க, பொறுப்பு கொடுப்பாங்க. இரக்கம் இல்லாட்டா கொடுப்பாங்க. அப்படித்தான் சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்க. சஹாபாக்களும் தங்களுடைய ஆட்சியாளர்களை அப்படித்தான் உருவாக்குனாங்க. ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஒரு ஆளுக்கு ஒரு பொறுப்பை கொடுப்பதற்கு முடிவு செஞ்சார். அவரை ஒரு சிறந்த அதிகாரியாக ஆக்குவதற்கு முடிவு செஞ்ச ஹஜ்ரத் உமர் அவர்கள், நாளைக்கு வாங்க இட்டாங்களா, உங்களுக்கு தர வேண்டிய பொறுப்பை நான் கொடுத்துட்றேன், நாளையில இருந்து அந்த பொறுப்புல நீங்க ஜாயின் ஆயிரலாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல மறுநாள் அவர் வருகிறார், அந்த பொறுப்பை வாங்குவதற்காக வருகிறார். அவர்
அந்த பொறுப்பை ஏற்பதற்காக வந்த நேரத்தில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்ப்பதற்காக வேண்டி அவங்களோட ஒரு குழந்தை, அவங்க குழந்தை பக்கத்துல வந்த தன்னுடைய குழந்தைக்கு ஹஸரத் உமர் அவருக்கு முத்தம் கொடுத்தாங்க. தன்னுடைய குழந்தைக்கு ஹஸரத் உமர் முத்தம் கொடுத்தாங்க. ஜனாதிபதி முத்தம் கொடுத்த உடனே அந்த அதிகாரத்தை இந்த பதவியை ஏற்பதற்காக வந்திருக்கிறாரு, இன்னும் பதவி கொடுக்கல. அவர் உடனே ஆச்சரியப்பட்டு சொன்னாரு, குழந்தைக்கு நீங்க முத்தமெல்லாம் கொடுப்பீங்களா ஜனாதிபதியே? அமீரல் மோமின் அவர்களே, குழந்தைக்கு முத்தமெல்லாம் கொடுப்பீங்களா? எனக்கு எத்தனையோ பிள்ளை இருக்கிறாங்க, ஒரு பிள்ளைக்கு கூட நான் முத்தமே கொடுத்தது இல்லை என்று அவர் சொன்னார். உடனே அமீரல் மோமின் ஜனாதிபதி சொன்னாங்க, அல்லாஹ் சத்தியமாக சொல்கிறேன், நீ கருணை காட்டுவதிலே மிக மிக மோசமான மனிதனாக இருக்கிறாய். கருணை காட்டுவதிலே கஞ்சனாக, கருணை காட்டுவதில் மோசமானவனாக இருக்கிறார். பெற்ற பிள்ளைக்கு நீ முத்தம் கொடுக்காட்டா நீ எங்க மக்களுக்கு கருணை காட்டுவ? நீ எங்க மக்களுக்கு உதவி செய்வ? நீ எப்படி உன்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு உபகாரம் செய்வ? இரக்கம் காட்டாத உன்னை லா தஅமல்லி அபதா, எந்த காலத்திலும் எனக்கு பொறுப்புதாரியாக நீ இருக்க வேண்டாம், உனக்கு பொறுப்பு கிடையாது, போ என்று திரும்ப அனுப்பிவிட்டார். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் உருவாக்கணும். இறுதியாக பெண்கள் சம்பந்தமான 2 செய்திகள். எல்லா செய்தியும் ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேற கிடையாது. நான் சொன்ன இந்த எல்லா விஷயமும் ஆண்களுக்கு தேவைதான், பெண்களுக்கும் தேவை. ஆனாலும் பெண்கள் வந்திருப்பதால பெண்கள் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாயில வரணும் பார்த்தீங்கன்னா, அதற்காக வேண்டி 2 செய்தி. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியத்தான பெண்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி செலவு செய்யக்கூடியவர்களாக, நபியின் மீது பிரியமுடையவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியத்தான பெண்களை எல்லாம் மாற்றினார்கள். உம்மு சுலைம் ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அருமையான தாயார் உம்மு சுலைம், அவங்க ஒரு தடவை தன்னுடைய அடிமை பெண்ணான ரபீபா என்ற பெண்ணிடத்தில், அவங்களுடைய அடிமை பெண்ணுடைய பேர் என்ன பேருங்க? ரபீபா. ரபீபா என்ற தன்னுடைய அடிமை பெண்ணிடத்துல உம்மு சுலைம் அவர்கள் ஒரு தோல் பை நிறைய நெய் கொடுத்துருக்காங்க. தோல் பை நிறைய ரசூலுல்லாஹ் சொல்லி, யா ரபீபா அபலிகி ஆதி தூக்கத்தை ரசூலுல்லாஹ், இந்த தோல் பையில நெய் இருக்குது, ரசூலுல்லாஹ்ட்ட போய் கொடுத்துன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த ரபீபா என்ற பெண்மணியும் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் உக்கத்து சம்னின் பாசத்து பிஜா இலைக்க உம்மு சுலைம், அயகமே என்னுடைய எஜமானி உம்மு சுலைம் இந்த தோல் பை நிறைய தங்களுக்காக நெய் கொடுத்து அனுப்பினாங்க, வாங்கி கொள்ளுங்கள் என்று அந்த அடிமை பெண்மணி சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நெய், அந்த தோல் பையை வாங்க சொன்னாங்க. அதில் இருக்க நெய்யெல்லாம் தன்னுடைய தோல் பையில ரசூலுல்லாஹ் ஊற்ற சொன்னாங்க. அந்த தோல் பையில இருக்க நெய்யை ரசூலுல்லாஹ்வுடைய தோல் பையில ஊற்றியாச்சு. இப்போ துக்கியாச்சு இலைஹா, அந்த தோல் பையில இருந்த நெய்யெல்லாம் ஊற்றிட்டாங்க. என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்கு, வெறும் தோல் பை தான் இருக்கு. இப்ப துக்கியத்து இலைஹா, அதிலே உள்ள நெய்யை எல்லாம் ரசூலுல்லாஹ் எடுத்துக்கொண்டு காலியான தோல் பையை அந்த பெண்ணிட்ட கொடுத்தாங்க. அந்த பெண்மணி அந்த தோல் பையை கொண்டு வந்து வராங்க. தன்னுடைய எஜமானி உம்மு சுலைம் வீட்டுல இல்லை, அதனால தோல் பையை மாற்ற வேண்டிய இடத்துல மாற்றிட்டாங்க, தொங்க விட்டுட்டாங்க. அதற்கு பின்னால்தான் எஜமானி உம்மு சுலைம் வராங்க. உம்மு சுலைம் வந்தாங்க. பராத்தில் உக்கத்தை மும்தலியத்தன் தகசுர சம்னன், சுப்ஹானல்லாஹ். உம்மு சுலைம் வந்தவன பார்க்குறாங்க, அந்த தோல் பையில இருந்த நெய் அப்படியே இருக்கு. தோல் பையில இருந்த நெய் அப்படியே இருக்கிறதுக்கு நிரம்பி வடியுது, சுப்ஹானல்லாஹ். அங்க உடனே கேட்டாங்க, அடிமை ரபீபாவை கூப்பிட்டாங்க. நான் உடைய என்ன சொன்னேன், இந்த தோல் பையில நெய் இருக்கு, ரசூலுல்லாஹ்க்கு கொடுப்பான்னு சொன்னேன்ல, நீ ரசூலுல்லாஹ்க்கு கொடுக்கலையா? இல்ல, நான் தான் கொடுத்தேன். எங்க கொடுத்த? நெய் அப்படி இருக்குது, கொடுத்தா எப்படி இருக்கும்? அவங்க நம்பல. இல்ல, நம்பிக்கை இல்லாட்ட வாங்க, என் கூட வாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட 2 பேரும் போய் கேள்வி கேட்போம், நான் தானே கொடுத்ததா கேட்போம் அப்படின்னு 2 பேரும் வராங்க. அந்த ஊருக்கு கேட்டாங்க, யார சொல்லலாம், என்னுடைய பணி பெண்மணி அடிமை பெண்மணி ரபீபாட்ட நெய் கொடுத்து விட்டேன், அவங்க வந்தாங்களா, நெய் தந்தாங்களா? அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் வந்தாங்க, நெய் தந்தாங்க, நான் நெய்யை வாங்கிட்டு வச்சுட்டேன், காலியான தோல்வியை தான் நான் கொடுத்தாங்க. நாயகமே, நான் கொடுத்து விட்ட நெய் அப்படியே வீட்டில் இருக்குது,
நெய் அவங்க தந்தாங்க, நீங்க வாங்கினீங்கன்னு சொன்னா அந்த நெய் எப்படி இங்க வீட்டுக்கு திரும்ப வந்துச்சு? சல்லல்லாஹு சொன்னாங்க, நீ எனக்கு நெய் கொடுத்த, அல்லாஹ் உனக்கு நெய் கொடுத்தான். நீ ஆச்சரியப்படுகிறாயா? அல்லாஹ்வுடைய நபியான எனக்கு நீ நெய் கொடுத்ததற்காக அல்லாஹ் உனக்கு நெய் கொடுத்தானே, அதில் உனக்கு ஆச்சரியமாகவா இருக்கிறது? எனக்கு நெய் கொடுத்தது நீ, அதற்காக உனக்கு நெய் கொடுத்தது அல்லாஹ். குழி வா குடி, நீ அதை நீயும் சாப்பிடு, 4 பேருக்கு சாப்பிடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியத்தான பெண்களை நபியின் மீது காதல் உடையவர்களாக மாற்றினாங்க. இறுதியா ஒரு செய்தியை சொல்லி முடித்தேன். ஒரு நாள் ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அழகான ஒரு வார்த்தை, அழகான செய்தி. நான் சொல்ல இந்த செய்தி தபரானி கிதாபில், முஸ்லிம் அபி யாலா கிதாபில் வருது. அடுத்ததாக நான் சொல்ல போகிற செய்தி தபரானி என்ற கிதாபில் வருது. ஒரு நாள் ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஜாலக்கல்லாஹு ஃபிர் ரஃபீகில் ஆலா மினல் ஜன்னா வான மாக்க. அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்க்கு துஆ செய்தாங்க, யா ரசூலல்லாஹ், நாளைக்கு மறுமையிலே உயர்ந்த நண்பர்களோடு சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தங்களுக்கு தருவானாக. உயர்ந்த நண்பன்னா யாரு? உயர்ந்த நண்பன்னா அல்லாஹ்னு அர்த்தம், மலக்குமார்கள் அர்த்தம், நபிமார்கள் அர்த்தம். நாயகமே, நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் கூட தாங்க சொர்க்கத்தில் இருக்கணும், மலக்குமார்கள் கூட சொர்க்கத்தில் இருக்கணும், நபிமார்கள் கூட சொர்க்கத்தில் இருக்கணும் என்று நான் தங்களுக்கு துவா செய்கிறேன் நாயகமே என்று சொன்ன அந்த பெண்மணி துவாவோட இதையும் சேர்த்துக்கிட்டாங்க. வானமாக்க, அல்லாஹ்வோடு மலக்குமார்களோடு நபிமார்களோடு நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கும்போது உங்க கூட நானும் இருக்க வேண்டும் நாயகமே, அதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்வுக்கு துஆ செஞ்சு அந்த துஆவோட தன்னையும் சேர்த்து கொண்டாங்க. ஸல்லல்லாஹு ஆமீன் சொல்லிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு அந்த அம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சொர்க்கம் போறதுக்கு துஆ செஞ்சா மட்டும் பத்துமா நாயகமே? நான் துஆ செஞ்சா மட்டும் போதுமா? அமல் செய்ய வேண்டாமா? அல்லிமினி அமலன் சாலிஹா அமலுஹு, தங்களோடு சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியத்தை எனக்கு பெற்று தருகிற ஏதாவது அமலை நாயகனை சொல்லித்தார்கள், நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 அமலை சொல்லி கொடுத்தாங்க. இந்த 3 அமல் என்ன அமலுங்க? இந்த 3 அமல் செய்யறாரோ அவர் எங்க இருப்பாருங்க? எங்க இருப்பாரு? சொர்க்கத்தில். யாரு கூட இருப்பாரு? நபி கூட இருப்பாரு. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா நம்ம எல்லோருக்கும், உலக மக்கள் அனைவரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அகீமிஸ் ஸலாத்த, அகீமி அஸ்ஸலாத்த, அகீமிஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டு. ரசூலுல்லாஹ் தொழுன்னு சொல்லல. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல எங்கெல்லாம் தொழுகையை பற்றி சொல்றானோ அங்கெல்லாம் அகீமு அகீமிஸ் ஸலாத்த, அகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்க என்று அல்லாஹ் சொல்றான். தொழுவுமே சொல்றாங்க. என்ன அர்த்தம்? என்ன வந்தாலும் தொழுகை விடாதேன்னு அர்த்தம். நீ தொழுகை நிலைநாட்டு, என் கூட சொர்க்கத்தில் வரலாம். பகுதுரில் மாசி, பாவத்தை வெறு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லல? வதுரிக்கில் மாசி, பாவத்தை விடுன்னு சொல்லல. பாவத்தை மனசு எப்படி விடுவாங்க? வெறுத்தாதான் விடுவான். வஹஜுரில் மாசி, பாவத்தை வெறுத்து விடு, பாவத்தை விட்டு விடு. வதுகுரில்லா கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக விக்கிரத்தை என்னோடு சொர்க்கத்தில் வாழலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபியத்தான பெண்களை ரசூலுல்லாஹ் எப்படி உருவாக்கினார்களோ அந்த பெண்களாக நம்முடைய பெண்கள் ஆகட்டுமாக. சஹாபாக்களே, அந்த ஆண் சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் உருவாக்கினார்களோ, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டார்களோ அப்படி நாம் இன்று முதல் என்றைக்கும் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வழங்கி இந்த வாய்ப்புக்காக ஜமாஅத்துல் உலமா சபைக்கும் இந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கஸீரா என்று சொல்லி நன்றியை சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். வாஹ்வதாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.